தலைப்பு: மாயை குருவின் உபதேசம். கேள் மகனே, நீ காணும் இந்த உலகம் முழுவதும் உண்மை என்று நினைத்து வாழ்கிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், அது முழு உண்மை அல்ல, அது மாயை. மாயை என்றால் பொய் என்று அர்த்தமல்ல, அது நிலையானதல்ல என்பதே அர்த்தம். காலை மலர்ந்த பூ மாலை சுருங்குகிறது. இளமை வந்தது, முதுமை வருகிறது. சிரிப்பு வருகிறது, கண்ணீர் வருகிறது. இவ்வளவும் மாறுகிறது அல்லவா? மாறுவது எதுவோ அது சத்தியம் ஆகஸ்ட் முடியுமா? நீ என் வாழ்க்கை, என் குடும்பம், என் உடல், என் புகழ் என்று சொல்கிறாய். முதலில் என் என்று சொல்பவன் யார் என்று விசாரித்தாயா? உடல் உன்னுடையது என்றால் நீ உடல் அல்ல. மனம் உன்னுடையது என்றால் நீ மனமும் அல்ல. அவற்றை காண்பவன் நீ. அந்த காண்பவனே சாட்சி. அந்த சாட்சியே சத்தியம். ஆனால் மாயை என்ன செய்கிறது தெரியுமா? அது உன்னை உடலோடு சேர்த்து காட்டுகிறது. அது உன்னை எண்ணங்களோடு கட்டிப் போடுகிறது. அது உன்னை ஆசைகளின் அடிமையாக்குகிறது. ஒரு கனவில் நீ ஓடுகிறாய், பயப்படுகிறாய், அழுகிறாய். அந்த நேரத்தில் அது நிஜமாக தோன்றுகிறது. ஆனால் விழித்ததும் அது ஒரு கனவு என்று சிரிக்கிறாய். அதேபோல் இப்போது நீ அனுபவிக்கும் பல துன்பங்கள் அறிவு விழிக்கும் போது மாயை என தெரியும். கயிற்றை பாம்பு என்று நினைத்து நடுங்குகிறாய். வெளிச்சம் வந்ததும் பயம் போகிறது. பாம்பு போகவில்லை, அது இருந்ததே இல்லை. அறியாமையே மாயை, அறிவே வெளிச்சம். மகனே, மாயை வெளியில் இல்லை, அது உன் அறியாமை உள்ளே இருக்கிறது. பணம் கிடைத்தால் அமைதி வரும் என்று நம்புகிறாய். புகழ் கிடைத்தால் முழுமை என்று நினைக்கிறாய். ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகம். தற்காலிகத்தில் நிரந்தரத்தை தேடுவது மாயையின் விளையாட்டு. நீ சற்று அமைதியாக அமர்ந்து பாரு. எண்ணங்கள் வருகின்றன, செல்கின்றன. உணர்வுகள் வருகின்றன, மறைகின்றன. உடல் நிலை மாறுகிறது. ஆனால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டும் எப்போதும் உள்ளது. அந்த இருப்புதான் சத்தியம். அந்த சாட்சிதான் நீ. நீ அலை அல்ல, நீ கடல். அலை எழும், அடங்கும், கடல் நிலைத்திருக்கும். அதை அறியாமல் அலைகளோடு நீ அழுகிறாய், அலைகளோடு நீ சிரிக்கிறாய். இதுவே மாயை. மாயையை வெல்ல முயற்சி செய்யாதே, அதை அறிந்து கொள். அறிவு வந்தால் மாயை தானாக கரையும். நிழலை துரத்தினால் அது போகாது. ஒளியை ஏற்றிவிடு, நிழல் மறையும். அதேபோல் உள்ளுணர்வு விழித்தால் மாயை மறையும். உலகத்தை விட்டு ஓட வேண்டியதில்லை. உலகம் மாயை என்று புரிந்து கொண்டு அதில் சிக்காமல் வாழு. கையில் பூவை பிடித்துக்கொண்டு அது என்றும் வாடாது என்று எதிர்பார்க்காதே. அதை அனுபவி. அது வாடும் என்பதை அறிந்து கொள். அதுவே ஞானம். மகனே, மாயை உன்னை கட்டவில்லை, நீயே அதில் சிக்கிக் கொண்டாய். இப்போது விழித்திட. உன்னை நீ விசாரி. நான் யார் என்று ஆழமாக கேள். அந்த கேள்வி உண்மையாக எழும்பும் போது மாயையின் கதவு திறக்கும். இறுதியாக நான் சொல்லுவது இதுதான்: நீ தேடுவது வெளியில் இல்லை. நீ பயப்படுவது உண்மையல்ல. நீ பற்றிக்கொள்வது நிலையானதல்ல. நீயே அந்த சாட்சி. நீயே அந்த ஒளி. நீயே அந்த சத்தியம். அதை அறிந்தவனுக்கு மாயை சக்தியற்ற நிழல் மட்டுமே. அமைதியில் நிலைபெறு. அறிவில் விழிப்புணர். சத்தியத்தில் தங்கி வாழ். அதுவே விடுதலை. நன்றி ஐயா. குருவருள் திருவருள். தொடர்ந்து இணைந்தே இருங்கள், உங்கள் வாழ்வு மலரும். கடவுள் ஆபிஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்குங்கள்.